வாட்டர் மெலான் அவர்களை ஜூஸ் போடுவார் விஜய் சேதுபதி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வாட்டர் மெலானுக்கு கிஸ் கொடுத்து வழி அனுப்பிய விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. அவரை கட்டி பிடித்து ஆற தழுவி வழி அனுப்பின விஜய் சேதுபதியை பற்றி நினைக்கும் போது என் நெஞ்சமெல்லாம் சந்தோஷம் பொங்குது. ஏன்னா மக்களுடைய கோபத்துக்கு மரியாதை கிடையாது, மனுஷனா இருக்கிற ஹியூமனிட்டி தாட்டுக்கு மறுவாதை கிடையாது, வாங்குற காசுக்கு மரியாதை கொடுத்தாரு தெரியுமா, அங்க நிக்கிற விஜய் சேதுபதி. அப்பதான் அதை செய்யக்கூடாதுன்னு தோணும். ஒரு பொது நிகழ்ச்சியிலோ ஒரு பொது இடத்துலயோ இன்னொருத்தங்களுடைய ஜாதியை மறைமுகமாக கேட்க கூடாதுன்ற அறிவு வரும். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பேசணும். ஏன்னா அதுக்கெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அந்த ஸ்டேஜ்ல பேச கமல் சார் இருந்தா பேசியிருப்பாரு. அந்த தைரியம் விஜய் சேதுபதி கிட்ட இல்ல அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தம் அடைகிறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் பார்வதி கிட்ட எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. புரிதல் அப்படின்றது முகத்தில் தெரியவே மாட்டேங்குது. அவங்க இன்ஸ்டன்டா டிராமா பண்றாங்க, இன்ஸ்டன்டா ஆக்ட் பண்றாங்க. அவங்க மத்தவங்க எல்லாம் பேசும்போது அவங்க முகபாவத்துக்கு ஒரு ஜூம் வைக்கிறாங்க கேமராமேன். தயவு செய்து அவாய்ட் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி பார்வதி மேல வன்மம்னு உலகம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வன்மம் ஏறுது. நம்ம விஜய் சேவை கிழிக்க போற திவாகர் அவர்கள் கோவப்பட்டு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா சிரிப்புல போய் முடிஞ்சிருச்சு. அது இந்த நல்லா எடுத்திருப்பாரு டைரக்டர். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் நல்லா எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல மைண்ட் டைவர்ட் ஆகி போவார்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையை நல்லா எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் எங்கெங்கயோ கொண்டு போய் முட்டி போட்டு முடிச்சு விட்டு அங்க ஒரு ஷீல்டுக்கு மட்டும் வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டையா கேட்டிருக்கு. நான் என்ன கேட்கிறாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஒவ்வொருத்தங்க இந்த ஷீல்டுக்கு ஒரு பதில் சொல்றாங்களே, அப்படியே உள்ள போய் பக்கு 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 பக்குன்னு வாயிலே குத்தணும் போல இருக்கு. அதாவது ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாங்க. சாண்ட்ரா சொன்ன டைலாக் அது, நான் சொல்லல. இல்ல சாண்ட்ரா இன்னும் டைலாக் சொன்னாங்க, என் புருஷ மாதிரி ஆம்பளையா இருக்க. எனக்கு அதுக்கு புரியல சாண்ட்ரா. எனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையா? she said last moment என் புருஷன மாதிரி ஆம்பளையா இருக்க புரியல. விஜய் டிவி வந்து மாறலடா, திருந்தவே இல்ல. எப்படி சிவகார்த்திகேயன் அன்னைக்கு அளவு விட்டாங்களோ தெரியல, அத மாதிரி அழுகலையா? அழுக கமால் டேய் அழுடா. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இத நான் எப்படி கன்வே பண்ணணும்னா, நீ போயிட்டாடா, யாரு கூட நான் இருப்பேன், எனக்கு இந்த வீட்டுல நீ மட்டும் தானா இருந்த அப்படின்னு அழுதாங்க. கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வரல. ஏய் எதுக்கு அழுகுற நீ?